ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ, என்ன சமையலுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதோட ஒரு சில ஹெல்த் டிப்ஸ் சொல்ல போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் அனுப்புங்க. இன்றைக்கி காலையில் சாம அரிசி பொங்கல் தாங்க செஞ்சேன். சாம அரிசி பொங்கல் ரொம்பவே ஹெல்த்தியானது. சிறுதானியம் அடிக்கடி உடம்பு சேர்த்துக்கிறது நல்லது. இதுமாரி பொங்கலுக்கு தாளிக்கும் போது கொஞ்சம் இஞ்சி சேர்த்து தாளிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செஞ்சேங்க. தேங்காய் சட்னி எப்படி செய்வாங்கிறது நிறைய வீடியோலாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி கண்டமன் தான் வாங்கிட்டு வந்தார். மீனை க்ளீன் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் கழுவிட்டோன்னா அந்த கவிச்ச வாடை இருக்காது. இன்றைக்கி சுக்கு ரசம் தாங்க வைக்க போகிறோம். ரசத்தை கரைக்கிற பொருளை லைட்டாக சுக்கை தட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து சாதம் வெந்துட்டுருக்கு. புளி குழம்புக்கெல்லாம் இந்தமாரி உதிரியாக தாங்க வரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் சாதத்தோடு நல்லா குழம்பு ஒட்டி இருக்கும், டேஸ்ட்டு. குழம்பு கொதிச்சிருச்சு. சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு ஒரு 5-6 நிமிஷத்தில் இறக்கிடுங்க. நல்லா மீன் கரைஞ்சி போயிடும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மீன் வறுவல் பண்ணிக்கலாம். மீன் வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்தமாரி மீனை நல்லா மசாலாவெல்லாம் தடவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அதுமாரி சேர்க்கும்போது நமக்கு அந்த எண்ணெயில் மசாலாலாம் உதிராமல் இருக்கும். மீன் வறுவலுக்கு 2 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம் தட்டி அந்த சாறை சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதாங்க என்னுடைய வீடியோ. இந்த வீடியோவும் நான் சொன்ன டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.